மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்று பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்கும்படியாக என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன். நீ குணப்பட்டு பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்ன காரியம், நீ குணப்பட்டு, நீ முதலாவது ஆயத்தப்பட்டு, பிறகு உன் சகோதரரை, உன் கூட இருப்பவர்களை நீ ஆதாயப்படுத்து. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்பட சொல்லுகிறார். எல்லா காவலோடும் நாம் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது, நாம் நம்மை ஆவி ஆத்துமா சரீரத்திலே நாம் நம்மை ஆயத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் நம்மை ஆயத்தப்படுத்தவும், அதற்கு பின்பு பிறரை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தவும், ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தவும் செய்ய வேண்டும் என்று அவர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 9 சொல்லுகிறது, அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகவே உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவர் உன்னை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கப்பட்ட நாம் முற்று முழுவதுமாய் ஆயத்தப்படுத்துவதோடு, நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவதோடு, ஆயத்தப்பட்ட பின்பு அவருக்காக, நம் ஆண்டவருக்காக அநேகரை ஆதாயப்படுத்தவும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். தானியேலின் புத்தகத்திலே 12 அதிகாரம் 3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்பான தேவச்சனமே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5 அதிகாரம் 16 சொல்லுகிறது. இன்னும் தாமதம் செய்யாமல் முதலாவது நாம் ஆயத்தப்படவும், அதன் பின்பு நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்தி தெய்வ சமூகத்திலே நாம் கொண்டு நிறுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறபடினாலே அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலனிதோ என்னுடைய கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர், அத்தும் ஆதாயம் செய்தவர்களுக்கு உரிய பலனை ஆண்டவர் கொண்டு வருவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.